தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. இன்னும் சற்று நேரத்தில் மழைக்கால கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பஹல்காம் தாக்குதல், அகமதாபாத் விமான விபத்து உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தான் நிறுத்தினேன் என டிரம்பின் கருத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மழைக்கால கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் பஹல்காம் தாக்குதல், அகமதாபாத் விமான விபத்து உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தம் தொடர்பாக டிரம்பின் கருத்து குறித்தும் கேள்வி எழுப்ப திட்டமானது தீட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குதுங்க. இந்த கூட்டத்தொடர்ல மத்திய அரசு 8 மசோதாக்களை அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்குது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று ஜூலை 21 துவங்கி ஆகஸ்ட் 21 வரையிலான ஒரு மாத காலம் நடைபெறுது. ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதலாவது கூட்டத்தொடர் அப்படிங்கறதால இந்த தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்குது. ஒவ்வொரு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்பும் கூட்டத்துல முன்னெடுக்க வேண்டிய விவாதங்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் தங்களது எம்பிக்களோட ஆலோசனை நடத்துறது வழக்கம். அந்த வகையில 24 எதிர்கட்சிகள் அடங்கிய இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நேற்று காணொலி காட்சி வாயில நடைபெற்றது. இதுல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திருச்சி எம்பி சிவா, அதே மாதிரி ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. இதுல இப்ப நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல எதிர்கட்சிகள் ஒரு கடுமையான கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பஹல்காம் தாக்குதல் ஆகட்டும், இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, பீகார் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு திருத்தம், அதே மாதிரி அகமதாபாத் விமான விபத்து உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடத்தப்பட இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்துல மொத்தம் 24 கட்சிகளை, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 24 கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா அந்த மல்லிகார்ஜுன கார்கே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே, அபிஷேக் பானர்ஜி, ராம்கோபால், சமாஜ்வாதி கட்சி ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டாங்க. இந்த கூட்டத்துல பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பா பஹல்காம் தாக்குதல் அது குறித்த தாக்குதல், அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர், அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போட போர் நிறுத்த அறிவிப்பு, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, தேர்தல் நடைபெற உள்ள பீகார்ல அந்த தேர்தல் ஆணையத்துல சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதே மாதிரி அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து உள்ளிட்ட 8 பிரச்சனைகள் குறித்து வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர்ல கேள்வி எழுப்ப இந்திய கூட்டணி திட்டமிட்டிருக்குது. அதே மாதிரி மழைக்கால கூட்டத்தொடர்ல எதிர்பார்க்கப்படும் மசோதாக்கள்ல அரசு வெளியிட்டுள்ள நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடர்ல பின்வரும் மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா மணிப்பூரோட சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட திருத்த மசோதா, அதே மாதிரி வரி விதிப்பு சட்டங்கள் திருத்த மசோதா, ஜன் விஸ்வாஸ் மசோதா, அதே மாதிரி இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் சட்ட திருத்த மசோதா, புவிசார் பாரம்பரிய தளங்கள் மற்றும் புவிசார் நினைவு சின்னங்கள், அதாவது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட மசோதா 2025, அதே மாதிரி சுரங்கங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா, அதே மாதிரி தேசிய விளையாட்டு ஆளுகை மசோதா, அதே மாதிரி தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு சட்ட திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கோவா மாநில சட்டமன்ற தேர்தலில் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரோட பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மசோதா, அதே மாதிரி வணிக கப்பல் மசோதா, இந்திய துறைமுக மசோதா மற்றும் வருமான வரி மசோதா உள்ளிட்ட பல்வேறு புதிய மசோதாக்களும் இந்த நாடாளுமன்ற மழை கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்படும் தகவல் வெளியாக இருக்குது. முதற்கட்டமா தற்போது தொடங்க உள்ள இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தற்போது முதல் பிரதமர் பேசினாரு.
பேசும்போது என்ன சொன்னாருன்னா, வேறு வேறு சித்தாந்தங்களை கொண்டவர்கள் நாம, ஆனா இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு இடையில நம்ம வரும்போது ஒரே சித்தாந்தங்களை கொண்டவங்களா இருக்கணும் அப்படின்னும் சொன்னதோடு இல்லாம, சபை உறுதியாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, எதிர்கட்சிகளுக்கு வந்து சுமூகமா நடத்த, அதாவது பாராளுமன்ற கூட்டத்தை சுமூகமா நடத்த ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. உலக நாடுகளே வந்து யூபிஏ, அதாவது மின்னணு பரிவர்த்தனையை பத்தி நம்ம இந்தியாவை முன்னோடியா எடுத்துக்கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம, தற்போது அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது துவங்கி இன்னும் 30 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. வேற என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து எதிர்கட்சிகள் இன்னும் கிளப்ப இருக்குது, அதே மாதிரி அதற்கு என்னென்ன பதில்கள் வந்து ஆளுங்கட்சி தரப்புல கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது வேற இன்று ஓரளவு என்று தெரிய வரும். ரபீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.